எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்றைக்கி வந்து அவேர்னஸ் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து சொல்லுவேன். ஓகே, நாமினேஷன்னா என்னன்னு தெரியும். பட் வந்து அவங்களுடைய ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லேயோ நாமினேஷனை வந்து கஸ்டமர்ஸ் வந்து வலியுறுத்துறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பேங்க் ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டு நாமினேஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து பேங்க்கில் வந்து சிஸ்டமில் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நாமினேஷன் இல்லாமல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்டாஃபுக்கும் அக்கறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய நாமினேஷன் ஃபெசிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நண்பர்களே, நாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய நகை கடன் ஜொல்லோனுக்கு இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு இருக்குது, லாக்கருக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே நாமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நாமினேஷனுங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இது எப்போல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ வந்து சம் XRY வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்மள்ட்ட வந்து வச்சுருக்காங்க, பேங்க்கில் வந்து வச்சுருக்காங்க. அந்த XRYக்கு வந்து நாமினேஷன் பற்றி தெரியல. ஓகே, ஒரு பேரே சொல்லுவோமே, இப்போ வந்து ஏதோ ஒரு பேர் அசோக்கோ அருணோ ஏதோ ஒரு பேர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அசோக் வச்சுப்போம், அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அக்கௌண்ட் வச்சுருக்காரு, சாதாரணமாக தான் அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மாதம் ஒரு 10,000 அப்படி ரன் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. 60 வயசு ஆகிடுது அவருக்கு. அப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அந்த ஒரு பெனிஃபிட்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவருக்கு ஒரு 2-3 பசங்க இருப்பாங்க. அவருக்கு நாமினேஷன் பற்றி தெரியல அப்படின்னா அவர் ஒரு நாள் இறந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 லட்சம் வந்து அந்த பசங்களுக்கு நடுவில் பயங்கரமான சண்டையை வந்து கிரியேட் பண்ணும். பசங்களுக்கு நடுவில் சண்டையை கிரியேட் பண்ணுறதெல்லாம் கூட செகண்டரி தான். அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. ஓகே, இந்த 10 லட்சத்தை நம்ம இப்படி எடுத்துப்போம் அப்படி எடுத்துப்போம்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் வந்து அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நீங்கள் போய் பாண்ட் ரெடி பண்ணணும். பாண்ட் நான் சொல்கிறது வந்து பத்திரம், அது ரெடி பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் நகைக்கடன் ஜொல்லோன்லாம் வச்சு உள்ளே வந்து பேங்க்கில் வந்துட்டு நாமினி இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. எகெயின் அதுக்கும் பத்திரம் மேக் பண்ண தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து மேக் பண்ணுமா, சேர்த்து தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அது பேங்க் மாறும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். அந்த வாரிசில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காலத்து ஆளுங்க தானே, அவங்களுக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரியல அவங்க எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு. பிகாஸ் அது இன்னும் பேங்க் ஸ்டாஃபுக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதுசாக இருக்கும். 2 ஒய்ஃப் அந்த மாதிரிலாம். இப்போ யாருக்கும் 2 ஒய்ஃப்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் ரொம்ப பழைய காலத்தாளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினி ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம இப்போ நாமினி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போடலாம். ஓகே, எஃப்டிக்கு போடலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே இப்போ நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ நான் போய் நாமினேஷன் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். இப்போவும் நீங்கள் நாமினேஷன் போய் போட முடியும். இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது? ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு நான் நாமினி போடணும் அப்படின்னா என்னுடைய அதிகபட்சம் என்னுடைய என்ன கேட்க போகிறாங்க, என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, என்னுடைய பாஸ்புக் ஜெராக்ஸ் கேட்பாங்க, என்னுடைய ஒரிஜினல் பாஸ்புக் கேட்பாங்க. யாரும் நாமினியாக போடுறோமோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம பேங்க்கில் இப்போ நான் வந்து கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், என்னுடைய நாமினிக்கு கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணுமா? தேவை கிடையாது. ஓகே, அவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் நாமினியாக யாரை போடுறேன், இப்போ நான் இருக்கேன், எனக்கு நாமினியாக வந்து என்னுடைய பிரதரை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னுடைய பிரதரை போடுறேன், இல்லை யாரையா ஒருத்தவங்களை போடுறேன். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாஸ்புக் ஜெராக்ஸ் கேட்பாங்க. அக்கௌண்ட் இல்லைன்னா ஓகே, அக்கௌண்ட் இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. யாராவது ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா சொல்லிடுங்க, அக்கௌண்ட் இல்லை தேவையில்லை அப்படின்னா சொல்லிடுங்க தேவையில்லைன்னு. இப்போ நாமினி இருக்காங்க, இப்போ நான் வந்து என் பிரதரை போனால் அவரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, இல்லை அவங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அவங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி ஏன் அவசியம் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். ஸோ அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, நாமினேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை ஆகும். அண்ட் அது உங்களுடைய நாமினியை இதுக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். அது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அப்படி தான் எனக்கு வந்து தெரியும். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப், லைக் ஏதாவது பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை காட்டுங்க. எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்பி அந்த மாதிரிலாம் நான் அது சொல்ல விரும்பல. பிகாஸ் சேனல் ஏதோ பண்ண நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நான் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல சரியா. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம போயிடணும்னா. பட் டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை, தேங்க்யூ.